அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ் தமிழ் 10ஆம் பாடத்தில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு 10 பாடங்களில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறோம். வாருங்கள், இனி நமது பாடத்திற்கு செல்வோம். பள்ளிக்கூடம் செல்வோமா, பாடம் படித்து மகிழ்வோமா, வண்டி மிதித்து போவோமா, வானம் தொட்டு மகிழ்வோமா. இவ்வாறு மணி உற்சாகமாக பாடிக்கொண்டு தனது 2 சக்கர வண்டியில் பள்ளிக்கு செல்கிறான். தினமும் அவன் 3 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள தன் பள்ளிக்கு தன் வண்டியை மிதித்து கொண்டு செல்வான். மிதி, மி தி, மிதி. மணிக்கு 10 மணி அளவில் ஓய்வு நேரம் தொடங்கும். அப்போது மணி தன் நண்பர்களுடன் சிற்றுண்டி உண்பான். 10 ப இத் து 10. வழக்கம் போல் மணி பள்ளி முடிந்து வீடு திரும்புகையில் வயல் ஓரமாக யாரோ நடந்து வருவதை கண்டான். வயல், வ ய இல், வயல். யாரது அங்கே வயல் ஓரமாக நடந்து வருவது என்று மணி அறிந்து கொள்ள ஆர்வமாக தன் வண்டியை வேகமாக மிதித்தான். அந்த ஊர் அம்மன் கோயில் ஐயர் அல்லவா வந்து கொண்டிருந்தார். ஐயர், ஐ ய இர், ஐயர். அன்பர்களே, இதுவரை கற்ற எழுத்துக்களை கொண்டு மேலும் புதிய சொற்களை காண்போம் வாருங்கள். இதில் ஈரெழுத்து, மூவெழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து என்று வரிசையாக வாசிப்போம். உதி, துணி, நதி, பூமி, கத்தி, கயல், துண்டு, ஐவர், பூதம், மிருகம், இதயம், நாயகன், துவண்டு, மித்திரன், துவர்ப்பு, மயக்கம். மேலும் இதுவரை கற்ற சொற்களை கொண்டு உருவாக்கிய இணைமொழிகளை காண்போமா? துணி, மணி, ஆடு, மாடு, அன்றும் இன்றும், உருண்டு திரண்டு. பாடத்தின் இறுதி நடவடிக்கைக்கு வந்துவிட்டோம். இப்பாடத்தில் நாம் கற்ற எழுத்துக்களையும் சொற்களையும் மீட்டுணர்வோம். மி, மிதி. து, 10. ய, வயல். ஐ, ஐயர். மகிழ் தமிழ் பாடம் 10 வரை எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.